கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக நான் கர்த்தரை எப்போதும் நம்பிக்கொண்டிருந்து மென்மேலும் துதிப்பேன் என்று பார்த்தோம். இந்த வழியில் கூட சங்கீத புத்தகம் 125 சங்கீதம் 1 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அசையாமல் நிலைத்திருக்கும் பர்வதம். நம் வாழ்விலே அநேக நேரங்கள் பிரச்சனைகள் வரும்போது அசைந்து விடுகிறோம், சோர்ந்து விடுகிறோம், தேவனை சார்ந்து வாழாதபடிக்கு கலைத்து விடுகிறோம். ஆனால் இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல் இருப்பார்கள். நம் வாழ்க்கையில் கூட கர்த்தரை நம்புகின்ற அந்த ஆழமான நம்பிக்கை என்பது அநேக விதங்களிலே நமக்கு விரோதமான காரியங்கள் எழும்பும்போது, நமக்கு எதிரடையான செயல்கள் கடந்து வரும்போது அசைகின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்படுகிறோம். ஆனால் கர்த்தரை நாம் நம்ப ஆரம்பித்து விட்டால் அசையாதபடிக்கு நிலையான ஒரு விசுவாசத்தை தேவனால் தேவ சமூகத்தில் நாம் கொடுக்க முடியும். அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அசைந்து போகாதபடிக்கு தாவீது சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம் வாழ்விலே பல பிரச்சனைகள் அசைத்து விடுகிறது. தேவனை துதிக்காதபடிக்கு, தேவ சமூகத்தை தேடாதபடிக்கு மனம் சோர்ந்து விடுகிறது. ஆனால் இந்த சங்கீதக்காரன் அனுபவத்தில் சொல்கிறார், அசையாமல் நிலைத்திருக்கும் பர்வதம் போல். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட நாம் அந்த அனுபவத்தில் போகும்படியாக நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை நம்புவோம். அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே. அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே. அசையா எந்தன் நம்பிக்கை, அசையா எந்தன் நம்பிக்கை, நங்கூரம் எந்த இயேசு போதுமே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என்னையோ எந்த தஞ்சம் இயேசுவே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாய் ஏற்றிடுவேனே. அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல் இருப்பார்கள். யார் இருப்பார்கள்? கர்த்தரை நம்புகிறவர்கள். அன்பின் ஆண்டவரே, நாங்களும் கூட அன்றைக்கு அந்த பக்தர்கள் நம்பினது போல இன்றைக்கும் நாங்களும் உம்மை நம்புகின்றபடியினாலே அசையபடியான பிரச்சனை வந்தாலும் அசையாமல் நிலைத்திருக்கும் பர்வதம் போல எங்களை மாற்றும்படியாக சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாமத்தை எங்கள் வாழ்க்கையில் மையப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.